Check the mic and make sure it sound right, boys. வணக்கம் ப்ரோஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் மைல்ஸ் மாரல்ஸ் ஸ்பைடர்மேன் மாஸ்க் எல்லாம் பண்ண போகிறோம். ஸ்பைடர்மேன் அக்ராஸ் ஸ்பைடர்ஸ் படத்துலேருந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட மாஸ்க் நம்ம சேனலில் செஞ்சு போட்டிருக்கோம். அதையும் டைம் இருந்தால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாஸ்க்கை எப்படி பண்ணங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு செய்ய வேண்டிய கடமையாக செஞ்சுருங்க. இப்போ நான் அதிகமாக பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ லெட்ஸ் பிரிங் கார்ட்போர்ட் டு லைஃப். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் டெம்ப்ளேட்டோட லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜெராக்ஸ் கடையில் போய் பிரிண்ட் எடுத்து உங்களுக்கான ஒரு மாஸ்க் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டெம்ப்ளேட்டை உங்கள் ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பிரிண்ட் பண்ணி எடுக்க நான் ஒரு வீடியோவில் தனியாகவே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி போட்டிருக்கேன். அது எந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் மாஸ்க் வீடியோ தான். உங்களுக்கு வேணும்னா டைம் இருக்கும்போது அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டை வரைஞ்சி போட சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வரைஞ்சி போட்டால் பண்ணலாம், ஆனால் மாஸ்க் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வருமானு தெரில. ஸோ அதனால தான் நம்ம டெம்ப்ளேட்டை பிரிண்ட் பண்ணி நம்ம மாஸ்க் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மைல்ஸ் மாரல்ஸ் மாஸ்கில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா ஸ்பைடர்மேன்லேயும் மூக்கு இருக்கும், இவனுக்கு மட்டும் மூக்கு இருக்காது. ஏன்னா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் அனிமேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாஸ்க்கை நான் ஒட்டுறப்பவே மூக்கை உடச்சி மாஸ்க்கை ரெடி பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் மூக்கு இல்லாமல் எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குன்ட்டு. சரி, இப்போ இதை நம்ம ஆல்ரெடி ஹோபி ப்ரௌன் மாஸ்க் வீடியோவில் பண்ண மாதிரி இதை ஒரு ஹெல்மெட்டாக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் பேசிக்காக பென்சிலு அப்புறம் கார்ட்போர்டு யூஸ் பண்ணி ஒரு ரஃப்பான மெஷர்மெண்ட்டை எடுத்து அதை கட் பண்ணி ஒவ்வொன்றா பின்னாடி அசம்பிள் பண்ணேன். நீங்கள் உங்களோட ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரஃப்பான மெஷர்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஹெல்மெட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. ஹெல்மெட்டை ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், யூ ஆர் கரெக்ட், பேப்பர் மேஷே தான். எப்பயும் போல் நம்ம எல்லா ஸ்பைடர்மேன் மாஸ்க்குக்கும் 2 கோட்டிங் போடுற மாதிரி இவனுக்கும் 2 கோட்டிங் போட்டு முடிச்சிடலாம். பேப்பர் மேஷை கோட்டிங்லாம் காஞ்சிட்ருக்க கேப்பில் நம்ம மாஸ்கோட லென்ஸுக்கான டெம்ப்ளேட்டை சைட் பை சைட் ரெடி பண்ணிடலாம். இது ரெஃபரன்ஸுக்கு நான் இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ணேன். சொல்லப்போனால் ஹெல்மெட்டோட பாதி சைஸுக்கு லென்ஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் பெருசாகவே லென்ஸை ரெடி பண்ணிப்போம். லென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபோம் ஷீட் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா அதான் ஒட்டுறப்ப கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், எல்லா சர்ஃபேஸ்லேயும் அழகாக ஈஸியாக ஸ்ட்ரெச் பண்ணி ஒட்டலாம். ஆல்ரெடி நம்ம லென்ஸை மெஷர்மெண்ட் பண்ணி வச்ச நடுவில் இருக்க கேப்பை நம்ம இன்னும் பெருசாக்கி வெட்டிடலாம். வெட்டுறப்ப கட்டுரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா பேப்பர் மேஷை போட்டனால ரொம்ப ஹார்டாகி இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ப்ராசஸான பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நாம் ஃபெவிக்ரில்லேருந்து பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். மாஸ்கோட வெளிப்பக்கம் மட்டும் இல்லாமல் உள்ளே நம்ம பெயிண்ட் அடித்து ஒரு நல்ல ஃபினிஷிங்கை கொடுத்துடலாம். நான் ஒயிட் கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குன்ட்டு ஒயிட் சூஸ் பண்ணேன். உங்களுக்கு என்ன கலர் தோணுதோ அதை நீங்கள் உள்ளே பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே கையோட நம்ம வெட்டி வச்ச 2 லென்ஸ் பீஸுக்கும் ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டுறலாம். இதுக்கும் நான் அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணேன். மாஸ்கில் இந்த 2 லென்ஸை ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒட்ட வேண்டிய இடத்துல லைட்டாக ரெட் கலர் பெயிண்ட் வச்சு சின்னதாக டச்சப் பண்ணிடலாம். அப்போ தான்
மாஸ்க்குக்கும் லென்ஸுக்கும் நடுவில் இருக்க கேப்பில் Black கலர் தெரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் லென்ஸில் ஒரு சின்னதாக டீட்டெயில் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண லென்ஸ் டெம்ப்ளேட்டுக்கு மேலே டார்க் ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்து அதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரைப்பை வெட்டி அதை நம்ம லென்ஸ் மேலே ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். அதோட நம்ம லென்ஸை மாஸ்கோட அட்டாச் பண்ணிடலாம். அது கூடவே மெஷ் கிளாத்தை மாஸ்கோட உள் சைடில் சில சின்ன சின்ன ஃபோம் ஷீட் சப்போர்ட்டோட உள்ளே ஒட்டி விட்டுறலாம். ஓகே, இப்போ நம்ம ஹெல்மெட்டை கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் பாக்கி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஹைலைட்ஸ் தான். அதுக்கு ஃபஸ்ட் நான் ஒரு பென்சிலை வச்சு ரஃபான அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன். இப்போது அதை இன்னும் நல்லா ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் ஒரு லைட் ப்ளூ பென்சிலை யூஸ் பண்ணி ஒவ்வொன்றா அந்த சின்ன சின்ன லைனில் வரைய ஸ்டார்ட் பண்ணேன். இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப டயரிங்கான ப்ராசஸாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப டயர்டாகிட்டேன். அதை அப்படியே இந்த வேலையை நான் என் அம்மாவுக்கு தள்ளி விட்டுட்டு நான் அப்படியே சாப்பிட உட்காந்துட்டேன். சொல்லப்போனால் என்னை விட என் அம்மா ரொம்ப அழகாக வரைஞ்சாங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே கைஸ், இதோட நம்ம மாஸ்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை அப்படியே என் தலைக்கு மாட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். சூப்பராக ஃபிட்டாக இருக்குது. என்ன போடுறப்ப தான் லைட்டாக டைட்டாக இருந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாஸ்கோட க்ளோஸ்அப் லுக்கில் பாருங்கள், அந்த ப்ளூ கலர் ஹைலைட்ஸ்லாம் ரொம்ப அழகாக சூப்பராக தெரியுது. அதுக்கப்புறம் இன்னொரு டவுட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்திருக்கும், இந்த ஒயிட் கலர் மெஷ் கிளாத் வழியாக வெளியே இருக்கிறதெல்லாம் தெரியுமா தெரியாதான்ட்டு. ஆப்வியஸ்லி நல்லா சூப்பராகவே தெரியும். பார்த்தீங்களா என் ஹேண்டு எப்படி தெரியுதுன்ட்டு. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு மைல்ஸ் மாரல்ஸ் மாஸ்க் பண்ணி போட்டிருப்போம். அவனுக்கும் இவனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத இப்போ சின்னதாக ஒரு கம்பேரிசன் மூலயமா பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா PlayStation 5ல் வர கேம் கேரக்டர். நான் போட்டிருக்க மாஸ்க் வந்து மூவியில் ஃபீச்சர் ஆனது. அடுத்து இந்த மாஸ்க்கு ஹெட்டோட பாதியை தான் கவர் பண்ணியிருக்கோம். நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ஹெல்மெட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வெப் டீட்டெயில்ஸ் நிறையா இருக்கும். இதில் வெப் டீட்டெயில்ஸே இருக்காது, இந்த ப்ளூ கலர் ஹைலைட்ஸ் மட்டும்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட லென்ஸ் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க மாஸ்க்கை விட ரொம்பவே சின்னது. என்னோடது பார்த்தீங்கன்னா மண்டை மாதிரி நல்லா இந்த தண்டிக்கு இருக்குது. இதில் மூக்கு இருக்கும். நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேனே மூக்கை உடச்சி போட்டேன்ட்டு. ஏன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே கைஸ், இவ்வளோ தான் 2 மாஸ்க்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸு. இப்போ நிறைய பேர் டவுட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், என்னடா திரும்ப அதே மைல்ஸ் மாரல்ஸ் மாஸ்க்கே பண்ணியிருக்கான்ட்டு. இந்த டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் டவுட் கிளாரிஃபை இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம். நம்ம சேனலுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி செஞ்சுருங்க. உங்கள் எல்லோரும் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா. என்னோட பேர் பவித்ர பிரபாகர். நீ யாரா என் வீட்டுக்குள்ள? அப்புறம் நான் ஹோபி ப்ரௌன். என்ன ப்ரௌனு? ஹாய் கைஸ், நான் தான் பீட்டர் பார்க்கர். எது? நானும் பீட்டர் பார்க்கர் தான் ப்ரோ. உண்மையை சொல்லுங்க, நீங்க எல்லாரும் என்ன மாதிரி யூடியூபர் தானே?